ஹாய் ஹாய். அதாவது நாங்க லைவ்ல வந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க ப்ரோமோ கண்ட்ராவியா இருக்குதுன்னா ப்ரோக்ராம் நல்லா இருக்கும் சிஸ்டர்னு. அவர் வாயில கொஞ்சம் சக்கரை அள்ளி போட்டுருவாங்க எங்க சார்பா. நிறைய விஷயங்கள் கேட்கப்படல, நிறைய ஆட்களை பர்டிகுலரா இன்னும் கேட்கல. இன்னும் வந்து நாளைக்கு இருக்கு ஷோ. திட்டது கூட பத்தல. பட் சூப்பர் விஜய் சூப்பர். இந்த ஒண்ணுத்துக்காக தான் நாங்க பாடாப்படுத்தி தொண்டை தண்ணி வத்த கத்தி எல்லாமே இந்த காதுல போய் இது விழணும் அப்படின்றதுதான். அது ஏதோ ஒரு அளவுக்காவது உங்ககிட்ட வந்து பேசிச்சு சொல்லிட்டாரு அவரு அப்படின்றது. ஜனங்க காரி காரி அப்படிட்டாரு. நாரி போச்சு இந்த சீசனு. எல்லாரும் உங்களை பார்த்து காரி துப்புறாங்க. நல்ல பச்சையாவே வந்து சொல்லிட்டாரு. அது எஸ்பெஷலி இந்த சீசன். ஆமா. ஆனா இந்த ஃபுல் எபிசோட்ல எல்லாம் நடந்தாலும் ஹைலைட்டே இந்த லாஸ்ட் டயலாக் தான். பார்வதி சொன்ன டயலாக் என்னது நான் அப்புறம் கடைசியா சொல்லுவோம். இல்ல இப்ப சொல்லிடலாம், என்னால வந்து பொறுக்க முடியல. நீயும் ஒரு வாட்டர் மெலன் ஸ்டாரா கம்ருதீன் அப்படின்னாங்க பாருங்க. அவர் வந்து கம்ருதீன் ஒரு ஸ்டாண்டர்ட் கம்மி. அவர் யங் ஃபெலோ இல்ல. அவரு யாரு? நம்ம கம்ருதீன் திவாகரை விட ஒரு ஸ்டாண்டர்ட். அவரு இவங்க துஷாரை பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலா இதை ஸ்கூலுக்கு போலங்க. இந்த இங்க சினாரியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு படம் ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. நான் நிறைய இந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் அப்பப்போ வந்து விடுவேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இதுல வந்து என்ன சீன் எனக்கு தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களை எத்தனை பேர் உத்தமபுத்திரன் படம் பாத்துருக்கீங்க தெரியும். நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க. உத்தமபுத்திரன் தனுஷ் போடுவாங்களே. அப்படியே உங்களுக்கு தெரியல, இமோஷனல் ஏகாம்பரம் அந்த படம். ஓகேவா? அதுல வந்து தனுஷ் அதுல வந்து தனுஷோட கேரக்டர் பேர் வந்துட்டு சிப்பா. ஓகே, அந்த சிப்பா தான் வந்து நம்ம பாரு. ஓகேவா? ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஒரு பொண்ணை ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இங்க இருந்து எடுத்துட்டு போய் சொல்றதுக்காகவே அங்க கூட்டு போய் டக்கால்ட்டி வேலை தான் பாக்குற ஆட்கள்ல நல்லா நம்மளுக்கு வர்றது வந்து நம்ம பார்வதி. அதுல வந்துட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. அதாவது இவங்களுக்கு லிப்ட் குத்த பாவத்துக்காகவே போய் செருப்படி வாங்குவாங்க. யாருக்கிட்டனா அவர் வந்து இது 2 பேர் இருப்பாங்க. சின்ன முத்து கவுண்டர், பெரிய முத்து கவுண்டர். வந்துட்டு என்ன முத்து கவுண்டர், சக்திவேல் கவுண்டர் ஏதோ. சோ அந்த கேரக்டர் பேர் கார், சந்தோஷ் கார். வீக்கெண்ட்ல என்ன வீக்டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்ட் வரணும்னு வெயிட் பண்ணுவேன். வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுவேன். சோ அந்த கேட்டகரியில இருக்கிறவர் தான் நம்ம திவாகர். நடிப்பு அரக்கன் வாட்டர் மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் பிபிடி அப்படி சொல்லணும். அப்பதான் ஸ்ப்ரே பண்ணாதான் பிடிக்கும். அவ்வளவு சந்தோஷ் கார். அப்புறம் அந்த அண்ணே தம்பி 2 பேர் இருக்காங்க. ஒருத்த முட்டா பீஸ், இன்னொருத்த மொட்டை பீஸ் அப்படின்னுவாங்கல்ல. நம்ம கம்ருதீன் அண்ட் நம்ம வினோத். அண்ணன் வந்து நம்ம இது மொட்டை பீஸ் வந்து நம்ம கம்ருதீன், இன்னொரு பீஸ் வந்து நம்ம தம்பியா இருக்கிறது வந்துட்டு வினோத், கானா வினோத். எவ்வளவு ஒரு சூப்பரா வந்து பொருந்துச்சு பாருங்க. அப்படி பொருந்துது. சோ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இது ஃபர்ஸ்ட் இந்த என்னது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போட்டாங்க. அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுல பாதிக்கு மேல தூங்கி தான் இருந்தாங்க. இது ஆக்சுவலா வந்துட்டு வியாழக்கிழமை நிகழ்வுகள் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஆமா. கலை வந்து சொன்னாரு, அதாவது எவ்வளோ அவரு டேலண்டடான ஒரு பர்சனா இருந்தா அப்படி, அதாவது என்ன விட அவங்க கலையை பத்தி வந்து பாரு அசிங்கமா நிறைய வார்த்தை விட்டாங்க. ஆனா இவரு நல்ல பிள்ளை தானே, குழந்தை மாதிரி உள்ளோம், குழந்தை மனசு. ஆனா என்ன வாய் தான் இருக்கும். அப்புறம் உடனே வாட்டர் மெலன் ஸ்டார் அதுக்கு அது நல்ல பிள்ளை, அதனாலதான் நான் கூட இருந்தேன். நீங்க பொண்ணுனாலே கூட இருப்பீங்க மிஸ்டர் திவாகர். அவங்க வந்து நல்ல பிள்ளையா இருந்தா கெட்ட பிள்ளையா இருந்தா. அடுத்து வந்து நம்ம வினோத்துக்கும் வாட்டர் மெலனுக்கும் சண்டை வந்துச்சுனாலே அதுல கன்றாவியா தான் ஏதாவது ஒருத்தர் திட்டிப்பாங்க. இதுல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், நீ பாக்கல, நான் பார்த்தேன். அவர் சொன்னாரு, எழுதுங்கள் இவன் கல்லறையில் பொம்பளை பொறுக்கி என்று அப்படின்னு வந்து பாட்டு பாடினாரு. அதாவது திவாகர் வந்து பொம்பளை பொறுக்கி தான். ஆனா நம்ம கானா வினோத் இன்னசென்ட் ஆச்சு. அவருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியவே தெரியாது. அவருக்கு அதனாலதான் நம்ம சேனலே காப்பாத்துது. எல்லாரையும் காப்பாத்துறாங்க. நாங்க கானா வினோத்தை தரையில தட்டு வச்சு ஏந்தி காப்பாத்துறாங்க. கானா வினோத்துக்கு இந்த மாதிரி வார்த்தை தெரியாது. யாரோ டப்பிங் பண்ணிருக்காங்க. அவர் சொன்னார்ல, டப்பிங்னா வந்துட்டு வாய் அசைச்சா வேற ஒருத்த குரல் வரும்னு நினைச்சேன்னு. சோ அவர் வாய் அசைக்கிறது யாருக்கு வந்து அவருக்கு வந்து வார்த்தை சொன்னாரு. திவாகர் சொன்னாரு, பாத்தியா எப்படி என்ன அசிங்கமா பேசுறாங்க. என்ன கம்முன்னு நான் வாயை கலர்றாருங்க, உங்க வாயை கலர்றாரு, கொஞ்சம் அமைதியா இருக்கு. அமைதியாவே திவாகர் ரொம்ப நேரமா இருந்தாரு. அப்புறமா ரொம்ப அப்ப கூட சொன்னாங்க எல்லாம் அவங்க எல்லாம் கலப்பி விடுறாங்க, வாய முன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏந்துட்டேன். இதே பார்வதி வந்து ஏற்றி விட்டுருக்கோம். அவங்களாரும் கொஞ்சம் இறக்கி விட்டாங்க. இவரு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி போயிருக்கலாம். ஆனா திவாகர் என்ன பண்ணாரு, அவரு உள்ள அந்த வக்கரத்தையும் தான் காமிச்சாரு. அதான் சொல்ற வினோத் வந்து சொன்னாரு, பச்சை சிக்கன் குத்த தின்னுவான், பச்சை அது குத்த தின்னுவான், பச்சை சிக்கன் குத்த. இது ஒரு 4 வாட்டி அவர் வந்து மாதிரி படுத்துவான். அத என்னது ஆப்பிள் நக்குவான், ஆப்பிள் நக்கி குத்தன நான் ஆப்பிள் போட்டு நக்கி தின்னான். அப்புறம் ஆப்பிள் யாரு கொடுத்தா எல்லாரும் ஆப்பிள் தின்னுவான். அது ஒரு 10-15 வாட்டி சொன்னாரா. அடுத்து வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் ரொம்ப நேரம் போச்சானா, பொம்பளைங்கன்னா போதும் அவனுக்கு. இன்னும் சில பல கெட்ட வார்த்தைகள் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. பட் ஓகே. அடுத்து வாட்டர் மெலன் ஸ்டார் கடைசியா வந்துட்டு எச்சி சோத்துக்கே கானா
எச்சி சோர்ஸ்ன்றவனுக்கே கானா. இவங்களோட கிளாஸ் இது காட்டுதுடா. எப்ப 2 பேர் அவரு ஒரு கிளாஸ்னா இவரு பயங்கரமான கிளாஸ். அவர் வந்து என் கால் செருப்புக்கு சமம். ஐயோ அவரு திருப்பி சொன்னாரு. அவரு திருப்பி கால் இவரு நீ என் கால் செருப்பு. டேய் 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 புறம்போக்கு, நீ என் கால் செருப்புக்கு சமண்டா. இதெல்லாம் எங்க காட்டல, இதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சாங்க. ஓகே ஓகே. அதான் நான் எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சொன்னாங்க எல்லா பெண்களும் வந்து பயப்படுறாங்க அவரை பார்த்து. அவர் வந்து சேஃபாவே இல்லை யாரும். உடனே சுபிக்ஷா நல்ல வந்துட்டு பெண்கள்லாம் சொல்லாதீங்க, நாங்களாம் சேஃபா தான் இருக்கிறோம் அப்படின்னு. வெறும் நாங்களாம் சேஃபா தான் இருக்கோம் தான் சொன்னாங்க. உங்களை பார்த்து தான் எங்களுக்கு வந்து பயந்து கோளாறு இல்லை, கண்ணு கோளாறு. அவருக்கு கோளாறு இல்லம்மா, அவர் எப்படி உழுதா ஹாலுசினேஷன் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆமா. ஓ நம்மள ஜூலியில வந்த ஜூலியா. ஓகே ஓகே. அவர் நிறைய இருக்காது. ஸோ வந்து கம்ப்யூட்டர் சொன்னாங்க என்ன பார்த்து சேஃப் இல்லைன்னு சொன்னீங்க. அது அவங்க சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லையே சொன்னீங்க. மாத்தி பேசாதீங்க சுபிக்ஷா, மாத்தி பேசாதீங்க. திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுற நீ. உழைச்சவங்களுக்கு கொடுக்க வக்கு இல்ல, உழைச்சவங்களுக்கு கொடுக்க வழக்கு. சாரி தப்பா சொல்ல, உழைச்சவங்களுக்கு கொடுக்க வக்கல, உழைச்சவங்களுக்கு கொடுக்க வக்கல 3 டைம்ஸ். அவர் கொஞ்சம் வந்துட்டு நாக்குல வந்து கொஞ்சம் வசம்பு வச்சு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரா வரும். உங்களுக்கு உங்களோட கூட்டாளி பார்வதிக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் அவருக்கு இந்த ரா வந்து வராதுல வந்து வசம்பு வச்சு தேய்க்க கூடாது. நல்லா கரண்டியை பழுக்க வச்சு நாக்குல இழுத்து விட்டுறணும். அப்பதான் இவங்களுக்குலாம் தேருவாங்க. ஆமா சுபிக்ஷா வந்து நான் நல்லவே இல்ல, இது ஏன் கேம், நான் நல்லவே இல்ல. அது பைத்தியம் ஆயிடுச்சு. நீங்க நல்லவே இல்லல்ல, அப்புறம் எதுக்கு மூஞ்சி அப்படியே சுருங்கி போட மாதிரி வச்சிருக்கீங்க. அவர் விக்கல் சொன்னாரு, மூஞ்ச பத்தியே தெரியுது நீ எவ்வளவு கடுப்பாயிட்டாங்க. அவங்க உன்னை ஏத்தி விடுறதுக்காக பண்றாங்க, கம்முன்னு வந்து உட்காரு. அது அவங்களால பண்ண முடியாது. அவங்க நல்லவங்கன்னு காட்டணும் தான் இவ்வளோத்தையும் பண்ணிருக்காங்க. அங்க பார்வதி சொன்னது தப்பே இல்ல, நீ அதுக்கு தானே பண்ண, நீ அது கரெக்ட் தான். சுபிக்ஷா அங்க வாடின கேம் எல்லாமே அவங்க தன்னை நல்லவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் தான். ஆனா பண்ண முடியலையே சொல்லிட்டாங்க. நான் ஃப்ராட் தான். ரொம்ப சந்தோஷம். அப்புறமா விஜேஎஸ் வந்தாரு. அவர் வந்து வினோத் கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது. அது என்ன வினோத் அவ்வளோ ஹாப்பியா அவர் வந்துட்டு பாட்டு சார், பாட்டெல்லாம் வேணாம், நீங்க எல்லாம் பண்ணதே வந்து வெளில முடியல உட்காருங்க. இல்ல சார் பிக் பாஸ் வந்து புகழ்ந்து இது உட்காருங்க சார் ப்ளீஸ், எல்லாரையும் ஒரு தடவை பாத்துக்கிறேன். அந்த மூஞ்சிகளை எல்லாம் பாக்குறேன், எல்லாம் அவங்க மூஞ்சி காட்டுங்க மொத்தமா. அதுவும் அவருக்கு புரியல. அங்க இருக்கிற எதுங்களுக்குமே எதுவுமே புரியல, என்னதான் பண்றது. அப்புறமா வந்து எல்லா ஹவுஸ் மேட்ஸையும் சொல்லுங்க ஜாலியா இருக்குல்ல, உங்க பேர்லாம் கெட்டு போக கூடாதுன்னு தான் நாங்களாம் பாக்குறோம். கெட்டு போகணும் எங்களுக்கு விருப்பமும் இல்ல. என்னதான் போவோம்னு நினைச்சா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்க இன்டர்வியூல? நாங்க புடுங்குவோம், கத்துக்கோம். அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. எங்க பேரை மாத்துவோம், எங்க நல்ல பேரை கொண்டு வருவோம், நாங்க நல்ல கண்டஸ்டன்ட்னா வாழ்வோம். போன வாரம் ஒருத்தவங்க இத போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அடல்ட் கண்டென்ட் காட்டுறீங்க, குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, அதுக்கு வந்து நீங்க கேட்க மாட்டீங்களான்னு. ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு, மாத்திக்கோங்க அப்படின்னு வந்துட்டு இவர் சொன்னதாவும் அதை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி டெலிகாஸ்டும் ஆகல. எல்லாம் வந்து போய் சொல்றீங்க நம்மள்ட்டே வந்தாங்க. இன்னைக்கு கூட லைவ்ல கூட வந்தாங்க, நல்லா உருட்டுறீங்க. இன்னைக்கு அவரே சொல்லிட்டாரா, விஜேஸே சொன்னார், நான் தான் சொன்னேன் இது குழந்தைங்க பார்க்காம இருக்கிற கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு, அதனால மாத்திக்கோங்க. நான் தான் சொன்னேன், நான் எவ்வளவுதான் நான் தான் சொன்னேன். ஆனா உங்க இது வந்து பார்க்க முடியலன்னு எல்லாரும் சேனலை மாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க யாருக்காக பெர்ஃபார்ம் பண்றீங்க? அவங்களுக்காகவே. அவங்க ஒரு மூலையில பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமா, அதையும் சேனல் காட்டாது. அதான் இந்த பார்வதி புலம்புறத மட்டும் தான் காட்டும். ஆமா, இந்த சீசன் மேல நிறைய விமர்சனம். பரவாயில்லை, நம்ம சொன்னதெல்லாம் இந்த சீசன் வந்து நிறைய விமர்சனம் இல்ல, இந்த சீசனை தான் மெயினா காரி துப்புறாங்க. சகிக்கவே முடியல. பிக் பாஸ் 9 ரொம்ப காரி துப்புறாங்க, எங்களால முடியவே இல்ல. அதே மாதிரி துப்பி எங்க சேனல்ல குரூப்பிசம் வேற, நியாயம் வேற. நியாயத்தை கேட்டா அவங்கள குரூப்பா வந்தாலும் அது குரூப்பிசம்லாம் கிடையாது. இப்ப இது கனி குரூப் சொல்றாரா, நியாயம் கேட்டு வர்றாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் குரூப் கிடையாதுன்றாரு. ஓகே, அவர் மேல பாகக்காய் ஜூஸ் கொடுத்தாங்க. வியா நம்ம பாகக்காய் ஜூஸ் கொடுத்தாங்க. பீச் காட் கொடுத்தாங்க. இது என்ன தெரியுமா? பீச் காட் சார், பாகக்காய் எங்க துஷார் ஒரு வாட்டி சொல்லுங்க. பாவக்கா சார் அப்படி சொல்ல கூடாது, சொல்லுங்க பாகக்காய். கரெக்ட், கொரியன் ஸ்டைல்ல சொல்றீங்க நீங்க. எப்படி இருந்தது கசக்குதா? போன வாரம் இப்படிதான் இருந்தது, புரியல. அது வர அதோட வாந்தி வர எடுத்துட்டாங்க. எடுக்க ஒரு நாள் தானே நீங்க எடுக்கிறீங்க, ஒரு வாரமா இங்க எல்லாரும் அதான் எடுத்துக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் குடிக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நம்ம ஜனங்க பாவம் தானே. ஒரு வாரமா இதை சகிச்சுன்னு உங்களை பாத்துக்கிறாங்க. அரோராட்ட கேட்டாரு, அது என்னதுன்னு தெரியல சார். ஐயோ குழந்தை பாவம், எதுவுமே தெரியல என்னன்னு சொல்றது. அது உடனே கெவி வந்து ஒவ்வொருத்தரையா வந்துட்டு பிரிச்சு உட்கார வச்சுட்டு வந்து கேட்டார், என்ன உங்க ஸ்ட்ராட்டஜி, என்ன உங்க ஸ்ட்ராட்டஜி. கெமி அதான் சொன்னாங்க, யாருக்கு நிறைய ஜூஸ் வித்துச்சோ, முதல் நாள் நான் சும்மா ரேண்டமா தான் கொடுத்தேன், அடுத்த நாள் வந்து யாருக்கு நிறைய ஜூஸ் வித்துச்சோ அவங்களுக்கா பார்த்து நாங்க போய் கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப வந்து எஃப்ஜே வந்து சொன்னாரு, எனக்கு வந்து வரல, ஏன்னா நான் லாஸ்ட்ல இருந்தேன். லூசாப்பா நீ போனா நீ வம்பு இழுப்ப, QC ஒன்றை வந்து எடுக்க மாட்டாங்க உனக்கு. தைரியமாவே சொல்ல, அது சொல்றதுக்கு ஒரு சுத்தி அநியாயம் பண்றாங்க சார், அதாவது போட்டு உடைக்கறாங்க. அப்புறமா தான சொல்றீங்க. அதான் அவருக்கு அவர் பேர் வந்து கெட கூடாது,
அவர் வந்து டிப்ளமேட்டிக், அவர் வந்து ரொம்ப நல்லவர் இல்ல பேர் வாங்கிக்கணும். ஆனா அவரோட புத்தின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த புத்தி எப்ப வெளில வர்றது, இந்த மாதிரிலாம் தான் வெளில வரும். அது சுத்தி வளைச்சி இப்படிலாம் பேசி நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கணும். நாங்க சொல்லுவோம் அதான் நீங்க லாஸ்ட்ல இருந்தீங்க, ஏன்னா அது அப்படியே வந்து 100 கிலோமீட்டர் வந்து குடுக்கறதுக்கு முடியல. சொன்ன இது எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி சோரண்டி தான் எங்களுக்கு. ஆனா இங்க அத சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் கிடையாது. நான் கைய கால பிடிக்க மாட்டேன், எனக்கு அதனால ஜூஸ் விக்காது, ஜூஸ் விக்கலனா காசு வராது, காசு வரலனா உங்களுக்கு கிடையாது, முதல்ல சொல்லிருக்கணும். அதனால யாரும் வரல. இத சொல்ல துப்பு இல்லையா உங்களுக்கு? இது அவருக்கு துப்பு இருந்தா என்ன, இல்ல நான் சேனல் அப்படியே போட்டு தாங்கி புடிச்சு காப்பாத்தோம். அவர் எதுவுமே கேட்க மாட்டாங்க, என்ன பண்றது? அப்புறமா கம்ருதீனுக்கு வந்துட்டு சொல்றாங்க, அவருக்கு ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? இல்ல கியூசிக்கு அவர் ஹார்ஷா இருந்தாரு, கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி ஹார்ஷா இருந்தா அவங்க ஏன் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க, அதனால யாரும் வந்து பாட்டில் கொடுக்கல. சூப்பர் சூப்பர் கம்ருதீன், செம்மையா வந்து பண்ணீங்கன்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. பாருங்க நான் சொன்ன மாதிரியே பேசுறீங்க. அது போன வாட்டி நீ வந்து விஜய் விஷாலுக்கு ஒண்ணு பண்ணு, அந்த மாதிரி இந்த வாட்டி பார்வதிக்கு வந்து பாருங்க நம்ம கம்ருதி ரெண்டு சேர்ந்து பெருசு. ஆமா, அப்புறம் வந்து விஜய் வந்து எஃப்ஜே கிட்ட சொல்றாரு, நீங்க பர்சனல் வெஜ் வச்சு ஆடவே இல்லையான்னு. ஆடல சார். அப்புறமா ஆடல சார். இல்ல சார். ஆமா சார். ஓகே சார். அப்புறமா வினோத் வந்து சார், ஒரு கியூசி கிட்ட எனக்கு முன்ஜென்ம விரோதம் வந்து சார், அவர் வந்து மாதுளம்பழம் வந்து வாங்கி கொடுக்குறவங்களுக்கு கோவிச்சு கொடுக்குறவங்க கை தட்டினாங்க எல்லாம் லூசா பண்ணின்ற மாதிரி இருக்குது வெளில. எதுக்கு அவர் ஏதோ பேசிட்டாலே கை தட்டுவீங்க போல இருக்குது. அப்புறமா போனது அதுக்காக போன பைத்தியங்கள் சில இருக்கும்ல. இல்ல திவாகர் ஒண்ணே வந்து கேட்டோன்னே நிறைய பர்சனல் அட்டாக் பண்ணாரு சார் அவரு. ஆனா விஜய் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நேர்மையா தான் சார் எடுத்து பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேக்கேஜ் ஸ்மெல் டேஸ்ட் கலர் அதனால அது ஒண்ணே வந்துட்டு நீங்க நேர்மையா தான் பண்ணீங்க, நீங்க நேர்மையானவர் தானே திவாகர் அப்படின்னு. நீங்க நேர்மையானவர் தானே திவாகர், நீங்க தானே சொல்றீங்க. பயம் வந்துச்சு, நேர்மையான்னு சொல்லலாமா உள்ள வந்து அடிப்பானா. அப்புறமா பார்வதி கேட்டாங்க, அவங்க ஒண்ணே வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரையும் மதிக்கிறது இல்ல, பிக் பாஸ மதிக்கிறது இல்ல, ரூல்ஸ மதிக்கிறது இல்ல, பனிஷ்மெண்ட்ட மதிக்கிறது இல்ல. நான் வந்து நீங்க இதெல்லாம் பண்ணீங்கிறதுக்காக நான் வந்து பொறுத்து போகணும் எனக்கு அவசியம் இல்ல. வச்சர் சம இது பொறுத்து போகணும்னு அவசியமே இல்ல, ஆனா நாங்களும் பொறுத்து போயிட்டு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம சார்பா தான் அவர் கேக்குறாரு. ஆமா. அப்புறம் சுபிக்ஷாட்ட வந்து கேட்டாங்க, ஸ்ட்ராட்டஜி குயின் சொல்லுங்க. அதோட ஒரே கிளாப்ஸ், எதுக்கு கிளாப்ஸ்ன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு ஏங்க கூச்சப்படுறீங்க சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. நீங்க முதல்ல என்ன கூப்பிட்டு இருந்தீங்க? அண்ணன் கூப்பிட்டேன். அப்புறம் என்ன பாத்தீங்க? என்னங்க ஓ என்னங்கக்கு வேல்யூ வந்துருச்சு இல்லையா? என்னங்கக்கு காசு வந்துருச்சு. நான் வந்து கேரக்டரா மாறிட்டேன் சார். நான் வந்து பார்வதி வந்து என்கிட்ட டீல் போட்டாங்க, ரம்யா கிட்ட டீல் போட்டாங்க, அதனால அந்த டீலை நான் நம்பல சார். அப்படி அட்லீஸ்ட் அவங்கள அந்த டீலை நம்பல. ரம்யா இருக்காங்க பாருங்க, ஐயோங்க பாரு டேஸ்டியா அவங்க யார் பத்தி தெரியும். பாரு நீங்க நம்புறீங்களா? நம்பல இல்ல இல்ல பாரு வந்து பாஸ் கேட்டாங்க, குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க குடுக்கறதா இல்ல குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதான் ஆனா நீங்க குடுக்கறதா இல்ல அவங்க கடைசியில குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். இப்படி சொல்றாங்க, நீங்க குடுக்கறதா இல்லையா? நாங்க வந்து நீங்க குசு குசு பேசுறத கூட நாங்க தெரிஞ்சுப்போம். இதுக்கு மேல எப்படிதான் சொல்றது? நீங்க குடுக்குற ஐடியா இல்ல சார். அப்புறமா தான் சார் இந்த வாரத்துக்கு உள்ள வந்து 4 காட்டு காட்டுவான் போல. இது விஜய் சார் வந்து இந்த சனியை முடிச்சவனுங்க எல்லாம் உள்ள விடுது சார். நீங்களும் தான் சார் உட்கார்ந்து இருந்தீங்க. எஸ் சார், நோ சார், தேங்க்யூ சார். அது இந்த வாரம் பூரா நாரி போச்சு. செட்டியே எல்லாம் சேர்ந்து வாந்தி எடுங்க. ஜனங்க ஒரு வாரம் பூரா வாந்தி எடுத்தாங்க. அவங்க பிரவீன் வந்து அங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து அடிச்சா கிளாப் வருதுன்றதுக்கு என்னமோ ஒன்று ட்ரை பண்ணாரு. அப்புறம் மைண்ட் கனெக்ட் பண்ணாரு. இவர் பேசுறதே புரிய மாட்டேங்குது, என்னமோ பேசுறாருன்னே புரியல, என்ன பேசுறாருன்னு புரியல. வெல்கம் டு WWEல கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாங்க. Here comes John Cena அந்த மாதிரி இருந்தது. அப்புறமா அப்படிதான் நினைச்சுக்கிறாரு அவரை. அதான் அப்புறமா அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாராம் பெங்களூர்ல ஒரு காலேஜா போயிட்டுக்காரு. அப்புறம் விக்ரம் வந்து விக்ரம்க்கு வந்துட்டு சொன்னாரு, உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, ஆனா அது பேட்டில் மேல போய் பத்துட்டீங்களே, அப்ப எல்லாமே ஒஞ்சிருமே, ஒஞ்சிச்சுன்னா யார் வாங்குவா? இல்ல சார் வேற தெரியல சார். முதல் நாள் எல்லாரும் தள்ளிட்டாங்க சார். 2வது நாள் அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம உடம்பு தான் நமக்கு கவசம்னு போய் அது மேலே ஊந்துட்டேன் சார். அப்புறமா கனி வந்து நான் வந்து சுபிக்ஷா வந்து எனக்கு நான் வந்து நினைச்ச மாதிரி சுபிக்ஷா எனக்கு பண்ணல சார். அவங்க நான் வந்து முத பாட்டில் அவங்களுக்கு தான் கொடுத்தேன். எஃப்ஜே ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த 2 பாட்டிலே வாங்கல, அதனால நான் இவருக்கு வந்து பாட்டில் கொடுத்தேன். அவங்க வந்து 60-40லாம் அப்புறமா நாங்கள் பேசினா எதையுமே அவங்க வந்து இது பண்ணவே இல்லை.
என்எஃப்பி பாஸ் கேட்டேன். என்எஃப்பி பாஸ் கொடுக்கல, அவங்க என்ன விட அவங்க 2 பேருக்கு தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் 60-40 பேசுறேன் சார். அதே அது கொடுத்தாங்க, கொடுக்கல சார். அவர் வந்து அப்புறம் எஃப்ஜேக்கு ஏன் கொடுத்தீங்க? நட்பு காரணமாவா? இல்ல சார், அவன் வந்து அப்புறமா வந்து கேட்டான். ஆமா சார், நட்புக்காக தான் சார் கொடுத்தேன். இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே, சுத்தி வச்சு அடிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா வந்து அவங்களாவது ஏதோ தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா ஆமா, மத்ததுங்க அதுவும் புரியல. சுபிக்ஷா அப்புறமா சொன்னாங்க, சுபிக்ஷா கிட்ட விஜய் சுபிக்ஷா கிட்ட அப்ப அவங்களோட நீங்க கொடுத்தீங்க, அவங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும்ல. அதை நீங்க தட்டி பறிச்சுட்டீங்க. மா நீ பண்ணது தப்பு கரெக்ட் இல்ல, நான் சொல்லமா, அது உன் கேம், உன் கேம், நீ அத பண்ண கேக்கத நீ தடுக்க வச்சிட்ட கரெக்ட்டா அப்படினாங்க. அப்பயும் அவங்களுக்கு புரியல. இல்ல அவங்க வந்து அவங்க நல்லவங்கன்னு காட்டணும்ல, அப்ப தெரிஞ்சு போச்சு வெளிய. அப்புறமா வந்துட்டு கம்ருதீன் கிட்ட தான் வந்து இல்ல இவ கனி வந்து சாரி கேட்டாங்க. அப்ப கம்ருதீனை வந்து அட்டாக் பண்ணி தான் சொன்னாரு, நீங்க ஐயோ எனக்கு இந்த சாரியே வேணாங்க, நீங்க வேணா சாரி கேட்டுட்டா மக்கள்லாம் உங்களை அப்படியே நம்பிடுவாங்க, அப்படியே உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படி நீங்க வேணா நினைக்கலாம். ஆனா இந்த சாரியில நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா பண்ணிட்டு திருப்பி சாரி கேட்டு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நான் வந்து சாரியே கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்பயும் அதுல கம்ருதீன் சத்தியமா ஒண்ணு புரிஞ்சிருக்கு போது. நீ வேற டைரக்டா வந்து உன்னதான்டா சொல்றேன் புறம்போக்கு அப்படின்னு சார். நீங்க பார்வதி, அதாவது நீங்க வந்து என்ன வந்து அடிக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து அவங்களை கேட்டவங்கன்னு சொல்றீங்க கரெக்டா சார்? அடுத்து வந்து ஆதிரை வந்து சொன்னாங்க, உட்காந்துருக்க காம்புறது என்னால முடியல. ஆதிரை வந்து சொன்னாங்க, நான் வந்து இந்த டாஸ்க் சொன்ன உடனே துஷார் ஃபாஸ்டா ஓடுவான்றதுனால நீ துஷார் வந்து என்கிட்ட பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுன்னா, கடைசியில நான் நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு பாட்டிலே வரல அவர்கிட்ட அப்படிங்க. நான் என்ன பாஸ்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதை வந்து துஷார் இவர் சொன்னாரு, நீங்க ஏங்க அவர் சரியாவே பண்ணல, ஏன் எஃபர்ட்டே போடல? எஃபர்ட் போடல, ஏன்னா எஃபர்ட் போடல சார். அது வந்து ஏன் எஃபர்ட் போடலன்னு கேக்குறாங்க. எஃபர்ட் போடலன்னு எப்படி அந்த வாரம் எப்படி ஓடி எப்படி பண்ண எல்லாம் பண்ணுவீங்க, மத்தவங்கன்னா பண்ண மாட்டீங்க நீங்க. ஐயோ. அப்புறம் கம்ருதீனுக்கு வந்து அவர் சிரிச்சாரு. துஷார் ஏதோ சொல்லிட்டு கம்ருதீன் சிரிப்பாரு. இவருக்கு தான் வந்துட்டு அப்பா இறந்துட்டாரு இல்ல அம்மா இறந்துட்டாங்கன்னா சிரிப்பாரு. ஆனா வந்து இது ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அழுவாரு. சோ அதனால இவர் வந்து சிரிச்சாரு. கம்ருதீன் சிரிச்சிங்களா? மரியாதைலாம் வந்து மரியாதைலாம் கூடாதுன்னு போட்டு வச்சிருக்கேன் நானு. அது கடகடன்னு சொல்றது என்ன ஏதுறது நானு. அதான் வந்து சொன்னாங்க, நீங்க வந்து உங்களுக்கு என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து தெரியலன்னா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர் வந்து அதுக்குதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சுபிக்ஷா எடுத்தாங்க. இப்போ சுபிக்ஷா வந்து தப்பு, இவங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னா அது அவங்க கேம் பிளே. நீங்க சிரிக்கிறதுனா உங்களோட கேரக்டர் தான் வெளில வரும். நீங்க வந்து இப்படி பண்றதுனால வெளில உடனே எல்லாரும் ரசிப்பாங்க, அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படி கை தட்டி உங்களை எல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. இதனால மரியாதை வரும்னு நினைச்சீங்கன்னா தப்பு. உங்களுக்கு மரியாதை கூடலாம் கூடாது, காய் துப்புவாங்க, மரியாதை குறையும் அப்படின்னாரு. அப்பயும் புரியல நம்ம கமருதீனுக்கு. அப்ப சுபிக்ஷா சொல்றாங்க, சுபிக்ஷா நீங்க தப்புனா கனியும் அங்க தப்பு தான், அவங்க அந்த வாங்கி இருக்கணும் உங்க கிட்ட இருந்து. 3 என்ன தான் வாங்குறது, வச்சிருந்ததே 3 எல்லாமே எனக்கு தான். 3 எல்லாம் எடுத்து வராங்க. 3 புடிங்கி வாங்கினா கூட இவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? 9 தானே வச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதிரை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா 60-40 பேசுனீங்கல்ல, அந்த காயினை நீங்க சண்டையாவது போட்டுருக்கணும், அவங்க கொடுக்கலன்னா அப்படின்றாரு. ஆதிரை என்ன சொல்றாங்க, கை கால் பிடிக்கணும்னு எனக்கு அவசியமா படல சார் அப்படின்னா செம்மையா கிளாப் வந்துச்சு. ஆனா நீங்க வந்துட்டு கை கால் பிடிக்கணும் தப்பு இல்ல, அவசியம் இல்ல, ஆனா கை காலால வச்சு அடிக்கலாம். எட்டி விட மட்டும் தெரியுமா உங்களால? கை கால் அதுக்கு வந்து பாட்டில தூக்கி அடிக்கிறதும் கால வச்சு மிதிக்க போறதும் நம்ம கமருதீன் லெவலுக்கு வந்துட்டீங்க நீங்க. அப்புறமா வந்து கமருதீன் ஒரு ஸ்டாண்டர்ட். ஆமா, அவருக்கு மேல அவருக்கு கீழே வச்சுக்கணும் நம்ம. அவர் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் அது வச்சு தான் வரும். அடுத்து வந்து கலை வந்து சொன்னாங்க, இவங்க எல்லாம் சும்மாவே ஆடுவாங்க, பார்வதிலாம் கூப்பிட்டு வச்சு சலங்க வேற கட்டி விட்டுட்டாங்க, கேட்கவா வேணும் அப்படின்னாங்க. அவர் வந்து ஒரு இது சொன்னாங்க, அது என்ன சொன்னாங்க சார், நான் வந்து கம்முன்னு இருக்கவங்களுக்கும் கும்முன்னு இருக்கவங்களுக்கும் இல்ல வேற ஒரு வார்த்தை சொன்னாரு, கமுக்குறவங்களுக்கு குமுக்குறவங்களுக்கு. அதான் அது என்னன்னு அவர் கேட்டார் திருப்பி. இல்ல சார், இவரு கம்முன்னு இருப்பாரு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா முதல் நாள் நான் பார்த்தேன் சார், ரொம்ப ஃபேரா கமுக்குன்னு இருப்பாருன்னாரு. ஆமா, கமுக்குன்னு இருக்கிறவங்களும் குமுக்குன்னு இருக்கிறவங்களும் ஏதோ சொன்னார். ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப ஃபேரா பண்ணாங்க, 2வது நாளே இவங்க அன்ஃபேரா போயிட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி நம்மளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வர போறதுல, காயின் வர போறதுல, நம்ம கேமையாவது நல்லா ஆடுவோம்னு சொல்லிட்டு இவருக்கு QC-க்கு எதிரான ஆட்கள் யாருன்றத பார்த்து அவங்க யாரு சண்டைக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா கமுக்குன்னு இருக்கிறவரு நம்ம வந்து சபரி. அவர் வந்து ரொம்ப சண்டை போட மாட்டாரு, ஆனா நக்கலா பேசி எல்லாமே பண்ணுவாரு. குமுக்குன்னு இருக்கிறவரு FJ இறங்கி சபரிய பார்க்கணும், என்ன சொல்ற, என்னடா சொல்ற, என்ன அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரியே பார்த்து நின்றாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் பேசவே உள்ளே, நீ பேசவே இல்லை. அது சபரி சுத்தம். சபரிக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஒண்ணுமே கேட்கல, ஒண்ணு கேட்கற மாதிரி ஒண்ணுமே செய்யல பண்ணி உட்கார, அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து QC-க்கு க்ளோஸ் அப் வைங்களா, நீங்க பேசு, அவங்க 2 பேரும் பார்க்கணும்.
வேற பார்வதி ரியாக்ஷன் வர கொடுக்க கூடாது. நீங்க பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டோம். சோ நான் பேசவே விரும்பல. நீங்க ஏதாவது பேசணும்னா பேசுங்க சார். நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டா நல்லா தான் வந்து பார்த்துட்டு பண்ணோம் சார். நாங்க எல்லாத்தையும் ஸ்மெல், டேஸ்ட், கலர், அப்புறம் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சு தான் சார் நாங்க வந்து போனோம். நீங்க நியாயஸ்தரா? இல்ல நியாயஸ்தர் மாதிரிலாம் பேசாதீங்க. இல்ல இது பார்வதியில இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போட தரக்கு வரேன். நம்ம சொல்லி கொடுத்தது நமக்கே தெரியும். அதுக்கப்புறமா வந்து பார்வதி எதுக்கு பார்வதி உங்களுக்கு எதாவது சொல்லு. நான் இது எதுவுமே கேட்கல, உட்காருங்க. எங்க பார்வதி உங்களுக்கு எதாவது சொல்ல மாட்டேன். இல்ல சரி உங்களா பண்றதெல்லாம் பார்த்தா அள்ளி கலங்கிடுச்சு சார். யாருக்கு உட்காந்து ஐயோ சுமார் முஜி குமார் வெளில வந்தாங்க. குந்தா ரவுடி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி இருந்தது. ஐயோ ஐயோ பயமா இருக்குதா? அவங்க கிட்ட எல்லாம் பேசுற மாதிரி நீங்க என் கிட்ட வச்சுக்காதீங்க. நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன பிரேக் எடுத்து நான் போய் சிரிச்சுட்டு வரேன். இல்ல ரிட்டன் போன் சார் என்னடா இந்த குமுறு குமுறான் நம்ம. அதுக்கப்புறமா வந்து கமருதீன் வந்து சொல்றேன், நான் நேச்சுரலா தான் சிரிச்சேன். நேச்சரா தான் நீங்க வந்து சிரிச்சீங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்டா அவன் என் கிட்ட இருந்தே கண்டென்ட் எடுப்பானா அவன். துஷாரு உஷாராகணும். அட என்ன ஒரு டயலாக், வேற லெவல்மா. கமருதீன்னா என்ன, பார்வதி கிட்ட உட்கார்ந்து ஒரு நாள்ல அவர் வந்து எவ்வளவு அறிவு சம்பாதிச்சாரு. 6th எல்லாம் கிடையாது, அவர் கீழே வந்துட்டாரு. பாருங்க அவன் ஸ்கூலுக்கு போனானா நான் போய் கேட்க போறேன். அப்புறமா ஒரு கேட்கிறேன், நான் இந்த வீட்டுல நிறைய தைரியசாலிங்களை பார்த்துட்டேன். நீங்க இந்த வீட்டுல தைரியசாலின்னு பார்த்தவங்க யாருன்னு சொல்லுங்க. முதல்ல வினோத் வந்துட்டு சுபமங்கலன்னு போட்டாரு. நம்ம கம்மு தைரியமா அடிப்பாரு சார். பாக்ஸிங் வச்சு நல்லா பாத்துவோமா, வேற லெவலா பாத்துவோமா. இப்படிமா தாங்கி 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 அவர் அப்படி இல்ல, தாங்கி 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 தாங்கி. அப்பதான் மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்க சொல்லுங்க. அடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாரு நம்ம விக்ரம். கமருதீன் தான் சார். ஏன் அது ரீசன் எனக்கு பார்த்தோட கடுப்பாயிடுச்சு. அப்புறமா அரோரா பாரு கிளாப் பண்ணாலும் தொடர்றாங்க மக்கள், இவரு காரி தூப்பினாலும் தொடர்றாங்க. அத இது கரெக்டா பண்ணாரு. இவங்க உட்காந்து வந்து இல்லங்க அது அப்படி சொல்லலங்க இப்படிலாம் சொல்லிருக்காம கரெக்டா போனாரு. இல்ல நம்ம சொல்லி உங்களோட மூளையில சுகர் மாத்திரை போட்டு வந்தீங்க சார், அமைதியா இருக்கு. எஃப்ஜே வந்து கெமி வந்து பயங்கரமான ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் அந்த வீட்டுல. ஆனா யார் தைரியசாலி? நீங்க சர்காஸ்டிக்கா கேக்குறாங்க. உங்களுக்கு மூளையில இருக்கா இல்லையா மசாலா? நீங்க क्वेश्चन பேப்பருக்கு முன்னாடி லீக் பண்ணிட்டு இப்படி இப்படி பதில் சொல்லணும். நமக்கு அதுக்கே சொல்ல தெரியாது. கமருதீன் ஆன்சர் எழுதி கொடுத்தாங்கன்னு வெச்சுக்கோ. யப்பா வந்துட்ட சார். இல்ல மறந்துடுது. சபரி வந்து திவாகர், ஏன்னா அவரோட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவரோட ஸ்டாண்ட்ஸ்ல நின்னாரு. கமருதீன் வந்து வினோத், அவர் வந்து நல்லா தைரியமா வந்து எல்லாத்தையும் பண்ணுவாரு சார். வியானா வந்து தாங்குவாரு சார். நம்ம வினோத் வியானா தான் நான் தான் சார். இவங்க கூட எல்லாம் உட்காந்து குப்பை கொட்டுறல, அதனாலதான் சொன்னாங்க. ஆனா ஏன் காமெடி ஒர்க் அவுட் ஆல? பிரவீன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தட்டாங்க. பிரவீன் வந்து திவாகரை சொன்னாரு. திவாகர் கேவலமா சொன்ன கிளாப்ஸ் வரல, நல்லா சொன்னா வரும்போது அப்பயே கிளாப்ஸ் வரல. அப்புறமா கனி வந்து கனிக்கு மட்டும்தான் இது புரிஞ்சிச்சு. அவங்க அந்த பார்வதின்னு சொல்லி சொன்னாங்க. தப்புன்னு தெரிஞ்சும் அதுலயே உட்காந்து சண்டை போடுவாங்க. மன தைரியம் வேணும்ல. அவர் துஷார் வந்து திவாகர், திவாகர் வந்து கனி, ரம்யா வந்து எஃப்ஜே. ரம்யா வந்து சொல்றாங்க எஃப்ஜே அவன் சேல்ஸே ஆகனாலும் வெளில கடை போட்டு உட்காந்துப்பேன்னு சொன்னதுல தைரியமானது தானே சார். நிஜமா போய் கடை போட்டு உட்காந்து போற மாதிரி. அவரோட கலை வந்து கனி, கேமி வந்து எஃப்ஜே, பாரு திவாகர் எல்லாம் தண்டம். இதை வேற வியானாக்கு வந்து இவர் கேட்டாரு. வியானாக்கு அந்த நான் தான் அப்படின்னு சொன்னப்போ சொல்றாங்க. விஜேஎஸ் கேட்டாரு, டாஸ்க் கொடுத்தா மட்டும் பண்ண மாட்டீங்க. நான் பண்றேன் சார். I'm doing. You are நான் பண்றேன் சார். I'm doing. You are doing. I'm not watching. அது புரியல. என்ன சொன்னாரு? ஆமா நான் எதுவுமே சொல்ல உட்காருமா. இல்ல சார் திவாகர் சொல்றேன் சார். ஏமா நீ ஒன்னையே சொல்லிக்கமா. நான் பார்வதியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப திவாகர் வந்து அவங்க சொன்னாங்க என்னது என்ன வார்த்தை சொன்னாங்க, அது எழுதவே இல்லை நான். குட்டாம்போக்கா ஒண்ணு செய்வார் சார். அதுக்கு வார்த்தைகளை வச்சு விளையாடுறீங்க.
அதாவது இதையும் திவாகர் பாராட்டுறீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு. அவர் சுபிக்ஷா வந்து திவாகர் சொன்னாங்க. அவர் வந்து அவ்வளோ பாடி ஷேமிங் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவர் அதை ஃபேஸ் பண்ணி நின்னாரு. ஆனா அது தனியா பாராட்டுகள் சொன்னாங்க. அப்புறம் வந்து வினோத்துக்கு வந்து சொன்னாங்க பார்வை எல்லாரும் வினோத் வந்து தப்பா சொல்லிட்டேன் கமருதீன் தான் சொல்ல சொன்னாரு போல பார்வை சொல்லு இல்ல சொன்னதோட விட்டுரு அப்படின்றாரு. என்ன சார் சொல்றீங்க? இல்ல கமருதீன் அந்த வேலைலாம் எந்துப்பா, நான் தான் அதெல்லாம் சொல்லுவேன், நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல அப்படின்ட்டு சொன்னா. பார்வை வந்து எல்லாரும் பிக் பாஸ்ல எல்லாரும் பார்வை அப்படி கேங் கட்டி அட்டாக் பண்ணாங்க சார். பார்வை எல்லாரும் அட்டாக் பண்ணாங்களா? நீ பார்த்த ஒரு கோடி பேர் பார்த்த நீ பார்த்த. அப்புறம் அவர் சொன்னாரு இவங்கெல்லாம் முடியாதுன்னு. இவரே சொல்றாரு நீங்க எல்லாம் எந்த தைரியத்தை இதெல்லாம் செய்யறீங்கன்னே தெரியல. நீங்க வெளியில ரெட் கார்டு அளவுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் குடுக்கலன்னு கேக்குறாங்க. அசட்டு தைரியமா இருந்தா அடுத்து நாங்க என்ன பண்றோம் நாங்க பாத்துப்போம். அப்புறமா வந்துட்டு திவாகர் என்ன சொல்லி பாடி ஷேமிங் ரொம்ப பண்றாரு சார் வினோத். என்னன்னா இல்ல வினோத் உடனே வந்து இல்ல சார் அவர் வந்து மாதுளை பழம் ஒரு மாதுளை பழத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே ஐயப்பா வெளில உடனே கிளாப். அது ஒண்ணு ஒழுங்கா வந்து ஒண்ணு அதுதான் இவரு என்ன பண்ணாரு. இவர் சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரே வாட்டி சொன்னாரு இவர் கூட சட்டியில போட்டு சோறு தின்னாரு அப்படின்னு. ஐ நான் ஒரே சார் இங்க பாருங்க சார் ஒரே ஒரு வாட்டி தான் நான் சாப்பிட்டேன். அதை சொல்லி காட்டலாம். அந்த உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தானே இருக்கீங்க. இங்க சூப்பர் டீலக்ஸ் விட்டு வராம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க பப்பாளில இருந்து சாக்லேட்ல இருந்து எல்லாத்தையும் தானங்க சாப்பிட்டுருக்கீங்க. என்னமோ சாப்பிடாத நீங்க ஒல்லியா இருக்கீங்கன்றதுனால நீங்க எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெளில தெரியாதுன்றதுக்காக என்ன வேணா வாயில வந்து விடக்கூடாது. அப்புறமா வந்து இவர் தான் அதாவது வந்து அதுக்கு ஒழுங்கா வந்து விஜய் சார் சொன்னார் கை தட்டாதீங்க முதல்ல. எது கை தட்டுறீங்க? இது ஜோக்கா உங்களுக்கு? இது காமெடி? அங்க சீரியஸா போயிட்டு இருக்கு. நம்மதுலயே வந்து இங்க வந்து கேட்டாங்க பாவம் ஒண்ணுமே தெரியாது. அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது. படுக்க வச்சுட்டு செத்து போன மாதிரி ஐயோ போயிட்டேன்றான் அந்த ஆளு. இதேதான் வந்து சபரியும் அங்க உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப எல்லாம் தப்பு. நீங்க இது கரெக்டா? அது தப்புனா இது தப்பு, இது கரெக்டா அது கரெக்ட். அதான் அந்த கேங் பண்ணா தப்பு. அதான் அப்புறம் சொன்னாரு பாடி ஷேமிங் பண்றது யார் பண்ணாலும் அது அவங்களோட புத்தியை தான் காட்டுது. வெளியில காட்டுதான் நாங்க சொன்னோம். எங்களை நீங்க வந்து காரி துப்பிக்கோங்க. அது உங்களுக்கு ஏனாங்க நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம் பாடி ஷேமிங். ஒருத்தர் வந்து அசால்ட்டா சாதாரணமா பேசுற மாதிரி எப்படி பாடி ஷேம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு நாங்க டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்ட்டு. ஆனா அவங்க பேசுறது தப்பா தெரியலன்னா நீங்க அவ்வளவு ஃபேஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். போறா போக்குல அது அவங்க சொன்ன மாதிரி குட்டா போக்குல ஏதாவது பேசிட்டு போவாங்க. பார்வதி எவ்வளவு சோத்துக்காக அலையறியே. சோத்துக்கு இவங்க சாப்பிடாம இருந்தாங்க. அவர் நல்லா கேட்டாங்க. இவரை விட ஜாஸ்தி அவங்க தான் சாப்பிட்டாங்க. அவங்க ஒல்லியா இருக்காங்க. இவர் பாக்க ஒல்லி பேருக்கு சாப்பாடு கொடுத்துனே இருந்தாங்க. அதுல ஒரு பங்கு எடுத்து அவர் சாப்பிட்டாருன்றதுக்காக ரெண்டாவது செய்யுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுங்க, சாப்பாடு வடிங்க, சாம்பார் ஊத்துங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன். அதான் இவங்க வெஜிடேரியன் எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்புறமா வந்துட்டு கேட்டாரு கம்ருதீனுக்கு வந்துட்டு சொன்னாங்க கம்ருதீன் பாரு கிட்ட கூட எல்லாரும் நின்று பேசுறதுக்கு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு போறாங்கன்னா உங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வரது இல்லை. ஏன்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு கம்ருதீன் சார் நான் பாருக்கு சப்போர்ட் பண்றதுனால எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னாரு வந்து அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அவங்கள போய் பேசுறாங்க ஆனா உங்ககிட்ட பேச வேணான்னு ஒதுங்குறாங்க. அது ஏன்றது நீங்க யோசிக்க. உடனே எல்லாரும் பயப்படுறாங்கல்ல எடுத்துக்காது. ஏன்னா இவர் அப்படிதான் நினைப்பாரு. ஆமா அதேதான். இது வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போறாங்க. இங்க யாரையும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நீங்க எல்லாரும் ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல இருக்கீங்க கேமராஸ் முன்னாடி. யாரையும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது நடந்தா நான் வோட்டிங் வரைக்கும் வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கமருதீன். எஸ். அப்புறமா வந்துட்டு கமருதீன் அதுக்கப்புறமா வந்துட்டு பாரு உங்களுக்கு என்கிட்ட வந்து பேச பிடிக்கலன்னா நீங்க விட்டுருங்க. என்னடா பேசுற? இல்ல இப்ப வந்து சொன்னாங்களே பாருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி இல்ல ரெட் கார்டு அளவுக்கு போயிருக்குதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். ஆமா நீ வந்து பேசுறது அவங்களுக்கு யாருக்கும் என்ன பிடிக்கல. அப்படி இல்ல கம்ருதீன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட பேசுறாங்க ஆனா நீ வந்து சும்மா வந்து சண்டைக்கு போயிடுவ அடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை நான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்றேன்றதுனால எனக்கு அவர் என்ன அது சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் பாரு. எனக்கு ஐ வாண்ட் டு நோ ஆனா பார்வதி அப்பதான் சொன்னாங்க நீயும் ஒரு வாட்டர் மெலனா. எனக்கு வந்து வாய்க்கிற பீஸெல்லாம் இப்படி தட்டமான பீஸாவே வந்து மாட்டுது. நான் என்ன பண்ணுவேன்? உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்து மாட்டல. அப்படி இருக்கிறவங்க தான் உங்க கூட இருக்க முடியும். ஆனா சொந்தமா மூளையோட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா உங்களோட வாழவே முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கலை கொஞ்சம் மூளையோட இருக்கிறாரு. அதனால நவுந்துட்டாரு பாருங்க உங்க கூட துரோகி.
நாளைக்கு நண்பனா இருந்து துரோகியா மாறணும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அவர் நான் ஏனிமா அண்ணி கட்டி போடின்னு வச்சுக்கோ. நீங்க ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க பாரு, நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஏதோ வந்து சேரும். ஓகேங்க, நாளைக்கு வயல் கார்டெல்லாம் வருவாங்க, எப்படிலாம் நடக்குதுன்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாச்சு. பாய். பாய்.